வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க தயார் என்று மைத்திரிபால சிறிசேன சந்திரிகாவுக்கு கடிதம். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் எதிர்வரும் 4ஆம் தேதி சந்திப்பு. கடந்த அரசில் மந்தகதியில் இடம்பெற்றிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளின் விசாரணைகள் புதிய முறையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல். வடக்கு கிழக்கில் நினைவேந்தும் நிகழ்வுகளினால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் வெற்றி கட்சியாக முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க தயார் எனவும் தம்மால் தொடுக்கப்பட்ட வழக்கினை மீளப் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கட்சியின் ஏனைய தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்குகளை மீள பெற்றுக்கொண்டால் கட்சியினை மீள கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளில் ஈடுபடாத தூய்மையான இளைஞர்களிடம் கட்சியினை ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு கட்சியில் எந்தவொரு பதவி நிலையும் தமக்கு தேவையில்லை எனவும் எதிர்காலத்தில் கட்சியின் உறுப்பினராக இருந்து கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் எதிர்வரும் 4ஆம் தேதி சந்திப்பொன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. விசேடமாக இந்திய மீனவர்கள் அத்துமீறல்களில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற்று வரும் நிலையில் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சி தன்மையை காண்பிக்க முடியாது என்று அமைச்சர் சந்திரசேகர் அறிவித்துள்ளார். அத்துடன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையிலேயே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா அமைச்சர் சந்திரசேகரை சந்திக்கும் அதே நேரம் கடல் தொழில் மற்றும் கடல்சார் ஆய்வுகள் குறித்தும் இந்தியாவுடன் கூட்டு செயற்பாடுகளில் பங்கேற்பது தொடர்பாகவும் ஆராயப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அமைச்சர் சந்திரசேகர் பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா அவரை சந்திக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வருவதோடு புதிய அரசியலமைப்பினூடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம். நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை. மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே காணப்படுகின்றது. எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் அதே நேரம் இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களது கருத்துக்களும் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயல்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுவதோடு அதனூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும். அப்போது 13வது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என்றார். பாலஸ்தீன மக்களின் துயரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று பாலஸ்தீனிய மக்களுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆதரவு தினத்தை குறிக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பாலஸ்தீனிய பகுதிகளிலும் மேற்கு ஆசியாவிலும் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்து வரும் பொதுமக்களின் உயிரிழப்புகளும் தொடரும் அழிவுகளும் ஏற்றுக்கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ முடியாதவை. பாலஸ்தீன மக்களுக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி பல தசாப்தங்களாக பாலஸ்தீனியர்கள் துன்பங்களை அனுபவிக்கின்றனர் என்பதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். பல சர்வதேச மன்றங்களில் இலங்கை காசாவின் மனிதாபிமான நிலை குறித்து ஆழ்ந்த கரிசனையை வெளிக்காட்டியுள்ளதாகவும் உடனடி யுத்த நிறுத்தத்திற்கு இலங்கை அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாலஸ்தீன
பாலஸ்தீனியர்களின் போராட்டத்திற்கான ஆதரவிலிருந்து இலங்கை பின்வாங்க கூடாது என்பதை பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா தினம் வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ள அவர், சர்வதேச சட்டம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான அமைதியான சமத்துவ தீர்வை காண்பதை சர்வதேச சமூகம் கைவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களில் மந்தகடியில் இடம்பெற்றிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள், முக்கியஸ்தர்கள், அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பிலான விசாரணைகள் புதிய முறையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், லஞ்சக்குழு விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றத்தில் இருந்து பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது. கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு இவற்றுக்கான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ளது. அத்துடன் சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக விசாரணை கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பி பல வருடங்களும் கடந்துள்ளன. அந்த வழக்குகளோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்காக சட்டமா அதிபருக்கு உடனடி அறிவுறுத்தல்களை வழங்குமாறு நீதிமன்றங்கள் சட்டமா அதிபருக்கு பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளன. வடக்கு கிழக்கில் உயிர்நீத்த உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகளினால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என்றும், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் வகையில் செயற்பட்டவர்கள், இனவாத அடிப்படையில் அந்த நிகழ்வை வெளிப்படுத்த விளைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டங்களின் அடிப்படையில் கைதுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் பாதுகாப்பு செயலாளர், ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் HS துயகொந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் கடந்த 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகளை தொடர்ந்து அரசாங்கம் அளித்துள்ள அனுமதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ள நிலையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் கடந்த கால அசாதாரண மற்றும் அமைதியின்மைகளின் போது உயிர்நீத்தவர்களை நினைவுகூர நாங்கள் தடைகளை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்திருந்த நிலையில் வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவேந்தினார்கள். ஆனால் தென்னிலங்கையில் அந்த விடயங்களை வெவ்வேறு அரசியல் சுய லாபத்திற்காக மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் பயன்படுத்த முனைகின்றனர் என்பதையும், தமது அரசியல் மீள் பிரவேசத்திற்காக வழக்கம் போல இனவாதத்தை திணிக்க பார்க்கின்றார்கள் என்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அவர்களின் நோக்கங்களை மக்கள் அறிவார்கள். அனுருகுமார தலைமையிலான அரசாங்கத்திற்கு வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதம், மதவாதம் தோல்வி கண்டுவிட்டது. மீண்டும் அதற்கு இடமளிப்பதன் ஊடாக நாட்டுக்கு எதிர்மறையான நிலைமைகளே ஏற்படும். ஆகவே மக்கள் அத்தகையவர்களுக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தற்போதைய நிலையில் தேசிய பாதுகாப்பு உயர்ந்த நிலையில் உள்ளதோடு அதற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. தென்னிலங்கையில் உள்ள கடும்போக்காளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி போலி பிரச்சாரம் செய்வது தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டதாகும். அதற்கு ஒருபோதும் மக்கள் இடமளிக்க கூடாது என்றார். இதேவேளை வடக்கிலும் கிழக்கிலும் பயங்கரவாதத்தை ஆதரித்து அதனை முன்னிலைப்படுத்துபவர்கள் சம்பந்தமாகவும் நாம் தீவிரமான கவனம் செலுத்தியிருந்ததோடு தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றார். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் வெங்காயத்தினை வர்த்தக வரியினை குறைப்பதற்கு நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோகிராம் வெங்காயத்திற்கான 30 ரூபாய் வரியினை 10 ரூபாவாக குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி உள்ளூர் விவசாயியை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதி செய்யவும் குறுகிய கால நடவடிக்கையாக இதனை அமுல்படுத்த நிதியமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எனவே இந்த வரி குறைப்பு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும், எதிர்காலத்தில் எடுக்கப்படும் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் உரிய சட்ட விதிகளின் கீழ் அதை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது.